ஒரு வறண்ட கிராமம். அங்கே ஒரு அதிசய குதிரை இருந்தது. அதன் பெயர் அசுரன். அது காற்றை விட வேகமாக ஓடும் சக்தி உடையது. அதன் கால்கள் தரையில் படும்போது தீப்பொறிகள் பறந்தன. கிராம மக்கள் மழை இல்லாமல் வறட்சியால் வாடினர். அசுரனின் உரிமையாளர் ஒரு ஏழை விவசாயி. அவர் அதை பந்தயத்துக்கு அல்ல, தன் கிராமத்துக்காக மலை உச்சியில் உள்ள மாயா ஜால ஏரியில் இருந்து நீர் கொண்டு வருவதற்காக பயன்படுத்தினார். ஒரு நாள் கொடூரமான அரசனுக்கு அந்த நீரும் அசுரனின் சக்தியும் பற்றி தெரிந்தது. அவன் படையை அனுப்பினான். அந்த குதிரையையும் நீரையும் பிடித்து வர. படைவீரர்கள் அசுரனை பிடித்துச் செல்ல கிராமத்திற்கு விரைந்தனர். வீரர்கள் வலை வீசினர். அசுரன் பயந்து நின்றது. அப்போது விவசாயி கத்தினார், அசுரா, ஓடு! நீ காற்றைப் போல பறக்கப் பிறந்தவன். அந்த வார்த்தைகள் அசுரனுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அது மின்னலைப் போல குதித்து வானத்தில் பறந்தது. அது வானத்தின் வழியாக நீரை தன் கிராமத்துக்கு கொண்டு வந்து அந்த கிராமத்தை நித்திய செழிப்பில் மூழ்கச் செய்தது. நீதி, உண்மையான சக்தி நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் போது அது அதிசயங்களை நிகழ்த்தும்.